அனைவருக்கும் வணக்கம். எங்களோட 2026 தேர்தல் களம் எங்களுக்கு வந்து ஒரு முதல் களமா இருக்கும். ஆனா எல்லாரும் நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுமா, இவங்களால ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தக்க ஒரு பாடமா தான் இன்னைக்கு நிலவரம் இருக்கு. ஒரு தனி பெரும்பான்மையா நம்ம ஆட்சி அமைக்க போறோன்றது இப்ப இருக்கிற வரையும் ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வந்து தெரியுது. இன்னும் போக கூட தான் செய்யுமே தவிர குறையிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. நாங்கள் இப்பயே வந்து வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே சின்னவங்களிருந்து பெரியவங்களிருந்து எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கருத்து கணிப்பு விட்டவங்க எல்லாருக்குமே நாங்கள் இப்போ சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், எப்பயுமே எதுவுமே நீங்கள் வந்து அரசியல் பொறுத்த அளவுக்கு முன்னாடி நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். எங்களை நம்பி வாக்களித்த அனைத்து பொதுமக்களுக்குமே, அனைத்து வாக்காளருக்குமே இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்லா செய்வோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பி நீங்கள் வாக்கு செஞ்சுருக்கீங்க. இந்த வாக்கு நீங்கள் அளித்ததுக்கு நாங்கள் நன்றி கடனை தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருமே எங்கள் தளபதி வந்து நல்லதாக செய்வார். திருப்போன்ற தொகுதியில் வெற்றி அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு வெற்றி உறுதியாகிடுச்சு. தமிழ்நாடு அண்ணன் வெற்றி எம்எல்ஏ மட்டும் இல்லை, அடுத்த அமைச்சர் அண்ணன் அவர் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலுமே அண்ணன் விஜய் தான் ஜெயிப்பாரு. அண்ணன் ஆட்சி அமைக்க போறது உறுதி உறுதி உறுதி. அது வந்து அவங்களே கதை முடிய போகுதுன்னு அர்த்தம் அவரே சொல்லிக்கிட்டாப்புல. அவ்வளவுதான் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்றது. கொடைக்கானல் அவர் டூருக்கு போயிருந்தாப்புல, இனிமேல் அது எப்பயுமே டூராகவே இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நாங்கள் தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாமே தரமா இருக்கோம், ஜாலியா இருப்போம். இனி வர அந்த 5 வருஷமே நமக்கான வருஷம் தான். நல்ல ஆட்சி அமைய போகுது. மக்கள் எதிர்பார்த்ததோட நல்ல திட்டங்களையும் நல்ல செயல்முறையும் நம்ம தளபதி கொடுப்பாப்புல. தளபதி சொன்ன 2 பேருக்குமே போட்டி தான். இப்பயுமே அதேதான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. டிஎம்கே தான் ஓரம் தள்ளிட்டோம்ல, நாங்க தான் போட்டி போட்டு அவங்க தள்ளியாச்சுல. ஆனா 2வது இடத்துக்கு ஏடிஎம்கே வந்துட்டு போட்டோம். யாரு ஒண்ணும் இல்லை, நம்ம வந்து இப்ப களத்துல நம்ம சிறப்பா இருக்கோம். நம்ம மக்களும் சரி, நம்மளை நம்பி வாக்களிச்சோம் எல்லாருமே சரி, நம்ம ஆட்சி அமைக்க போறது உறுதின்னு சொல்லிட்டு நம்பி இருந்தாங்க. அதுக்கு மக்கள் வச்சு செஞ்சுட்டாங்க எல்லா கட்சியுமே.